இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கின போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார். நான் வருஷத்தின் முதல் மாதத்திலே வந்திருக்கிறோம். ஒரு புது வருஷத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்துக்கு தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். I will bless you and I will multiply you. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்பதாக. நம்முடைய தேவன் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். நம்மை ஆசீர்வதித்து எப்பொழுதுமே பெருக பண்ணுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். நம்மை பெருக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் அவர் பெருக பண்ணின பல சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது வனாந்தரத்தில் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் வசனத்தை கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை வெறுமனே அனுப்ப முடியாது, இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது, எங்கிட்ட 5 அப்பம் 2 மீன் தானே இருக்கிறது ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், எல்லாரையும் பந்தி இருக்க பண்ணுங்க, 50 பேரை உட்கார வையுங்கள் என்று சொல்லி. 5 அப்பம் 2 மீன் தான் நம்ம கையில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட கொண்டு வாங்க. இயேசுவின் கரத்தில் அதை கொடுத்தார்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுக்க ஆரம்பித்தார். அதில் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்க. பெண்களும் குழந்தைகளை சேர்ந்தால் எப்படி 15000த்துக்கு அதிகமான பேர் இருந்திருக்க வேண்டும். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். இது எப்படி நடந்தது? இருந்தது 5 அப்பம் 2 மீன் தானே. ஆண்டவர் அதை பெருக பண்ணினார். எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியானதை எடுக்கக்கூடிய அளவு ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். மறுபடியும் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது அங்கும் ஆண்டவர் திரளான மக்கள் மத்தியில் ஊழியத்தை முடித்த பொழுது, இவங்களை வெறுமன் அனுப்ப முடியாது, ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னபோது 7 அப்பமும் சில சின்ன சிறிய மீன்கள் தான் இருக்கிறது ஆண்டவரேன்னு சொன்னாங்க. கொண்டு வாங்க. இயேசுவின் கரத்திலே கொடுத்தார்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் உணவளித்தார். 4000 புருஷர்கள் மாத்திரம் எப்படி 12000த்துக்கு அதிகமான பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்பதாய் பார்க்கிறோம். கொஞ்சத்தை பெருக பண்ணுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் இருக்கலாம், தேவன் அதை பெருக பண்ண போகிறார். உங்களுடைய விசுவாசத்தை அவர் பெருக பண்ணுவார். உங்களுடைய அபிஷேகத்தை அவர் பெருக பண்ணுவார். உங்களுடைய ஞானத்தை அவர் பெருக பண்ணுவார். சரீர ஆரோக்கியத்தை பெருக பண்ணுவார். நீங்கள் கைட்டு செய்கிற காரியத்தை பெருக பண்ணுவார். அவர் பெருக பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு தேவன். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் குறைவுகளை நிறைவாக்கவும் பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி ஒரு விதவை தீர்க்கதரிசனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், எலிசாவினிடத்தில், நான் கடன்பட்டு விட்டேன், என்னுடைய கணவர் நல்ல உண்மையும் உத்தமான ஊழியக்காரர் தான், ஆனால் கடன்பட்டு விட்டு அவர் மரித்து விட்டார். கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள், எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லை, என் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வருகிறார்கள், நான் என்ன செய்வது? எலிசா கேட்ட அவனிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, அவ்வளோதான் இருக்குது என்பதாய். என்கிட்ட இருக்கிறது ஒரு குடத்தில் எண்ணெய், அதை வச்சு என்ன செய்ய முடியும்? பாத்திரங்களையெல்லாம் வாங்கு, அதையெல்லாம் ஊற்றி கொண்டே இரு, நிரப்பு என்று சொன்னபோது அங்கு ஒரு பெருக்கத்தின் அற்புதம் நடைபெறுகிறார்.
அந்த ஊற்ற 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 எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த பாத்திரத்திலிருந்து எண்ணெய், குடத்திலிருந்து எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா பாத்திரங்களும் நிரம்பி விட்டது. இதுக்கு மேலே பாத்திரம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு குடந்தான எண்ணெய் இருந்தது, இவ்வளோ பாத்திரங்கள் நிரம்பி விட்டது. தீர்க்கதரிசி சொன்னார், அதை விற்று கடனை அடைத்து விட்டு இனி வர நாட்களில் கடன் இல்லாமல் நீ வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்தார். இதுதான் ஆண்டவர் பெருக பண்ணுவதின் நோக்கம். நம்முடைய கடனை மாற்றி இனி கடனில்லாத வாழ்க்கையை கொடுக்க அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். இன்றைக்கும் அவர் பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது எலியாவை கொண்டு தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். சாரிபாத்த விதவின் வீட்டுக்கு போகிறார். அவள் சொல்லுகிறாள், கடைசியாக இவ்வளோண்ட மாவு இருக்குது, அவ்வளோதான் மாவு இருக்குது பானையில், கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கிறது, தேசத்தில் பஞ்சம் வந்து விட்டது, அதை சாப்பிட்டு நாங்கள் சாகத்தான் வேண்டும். என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, மாவு கொஞ்சம்தான் இருக்குது, எண்ணெய் கொஞ்சம்தான் இருக்கிறது, அதனால் இனி வாழ்வது கஷ்டம் இந்த பஞ்ச காலத்தில் என்பதாக எலியா சொல்லுகிறார். பானையிலே மா குறைந்து போகாது, கலசத்தில் எண்ணெய் தீர்ந்து போகாது, முதலாவது அடை எனக்கு சுட்டு கொண்டு வா என்று சொல்லுகிறார். 3.5 ஆண்டு காலம் பஞ்சம், மழை இல்லை, வருமானம் இல்லை, பஞ்சத்தில் தேசமே தத்தளிக்கிறது. இந்த வீட்டில் மாத்திரம் மா குறைந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, சாப்பாட்டுக்கு பஞ்சமும் இல்லை, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இந்த அற்புதம் நடைபெற்றது? அந்தந்த நாளுக்கு தேவையான மாவு பெருக்கம், அந்தந்த நாளுக்கு தேவையான எண்ணெய் பெருகும். ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதனால் பஞ்சகாலம் முழுவதுமே அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இது கடைசி காலம், கொடிதான காலம். இந்த காலம் இப்பொழுது பஞ்சம் உலக அளவில் பரவிக்கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது. ஐரோப்பா நாடுகள் கூட பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அமெரிக்கா தேசம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. உணவு பஞ்சம் எல்லா தேசத்தையும் கவி பிடித்து கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் யுத்தம், யுத்தத்தின் செய்திகள், இன்னொரு பக்கம் பூமி அதிர்ச்சி, அதனால் உண்டாகிற பாதிப்பு, இன்னொரு பக்கம் இயற்கையினால் உண்டாகிற பேரழிவு. அமெரிக்கா தேசமே கலங்கக்கூடிய அளவிற்கு அந்த காட்டு தீயினாலே பெரிய ஒரு பாதிப்பு, இதுவரை கண்டறாத பாதிப்பு. இன்னொரு பக்கத்தில் ஸ்னோஃபால்ஸ் மூலமாக, அதாவது பனி கட்டிகள் விழுவது நிமித்தமாய் பெரிய பாதிப்பு அமெரிக்கா தேசத்தில். ஒரு பக்கம் வெள்ளம், இப்படி பலவிதமான சேதங்களை கேள்விப்படுகிறோம். இது கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். அதனால் பஞ்சங்கள் வரும், கொள்ள நோய் வரும், பாதிப்புகள் வரும், அப்படி தான் இனி இருக்கும். இயேசு சொன்ன அடையாளங்கள் நம்மை சுற்றில நடக்க ஆரம்பித்து விட்டது, தீவிரமாய் நடக்கும். இந்த கொடிதான காலத்தில் எப்படி நாம் வாழ்வது? அதற்கு இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவரும் ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை குறைவில்லாமல் நடத்துகிற தேவனுமாய் இருக்கிறார். பஞ்ச காலத்தில் நம்மை போஷிக்க அவருக்கு தெரியும். அதனால் தேசத்தில் உலகத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து கலங்காதபடி ஆண்டவருக்குள்ளே உறுதியாக விசுவாசத்தில் பலமாயிருந்து கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உலகம் முழுவதும் பஞ்சம் இருக்கும், உங்கள் வீட்டில் மாத்திரம் ஆகாரம் இருக்கும். தேசம் முழுவதும் பஞ்சம், எல்லா இடத்துல சாப்பிட வழி இல்லை, அரண்மனையிலே சாப்பாட்டுவதற்கு கஷ்டப்படுகிற சூழ்நிலை. அந்தந்த விதவை வீட்டில் சாப்பாட்டுக்கு குறைவில்லை, மா வந்து கொண்டிருக்கிறது, எண்ணெய் பெருகி கொண்டிருக்கிறது. காரணம் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், பெருக பண்ணின ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ஒரு ஊழிய செய்கிற சகோதரரை தெரியும், எனக்கு நல்ல நண்பர். அவர் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட போது பைபிள் காலேஜில் படிக்க வேண்டும் என்று அவர் சென்றிருந்தார். அந்த பைபிள் காலேஜில் படிக்கிற சமயம் அவருக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. விசுவாசத்தோடு ஆண்டவரை சார்ந்து அவர் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்தார். என்ன தேவைனாலும் ஆண்டவரிடத்தில் தான் அவர் கேட்க வேண்டும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் தலையில் தேய்ப்பதற்கு எண்ணெய் ஒரு பாட்டிலில் வாங்கி வைத்திருந்தார்.
அந்த எண்ணெயை தேய்த்து கொண்டே அவர் ஒவ்வொரு நாளும் குளிக்கும்போது பயன்படுத்துகிற எண்ணெய் அது தீர்ந்து கடைசியில் கொஞ்சமாய் வந்து விட்டார். பாட்டிலில் கடைசியாக ஒரு நாளுக்கு ஒரு எண்ணெய் தான் இருந்தார். இவர் பார்த்தார், ஒரு நாள் தான் எண்ணெய் இருக்குது, இதுக்கு மேலே எண்ணெய் வாங்குவதற்கு காசும் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி அப்பா அவருக்கு இந்த விதவை வீட்டில் எண்ணெயை கத்தர் பெருக பண்ணினது ஞாபகத்தில் வந்தார். அந்த பாட்டிலை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே கடைசியாக ஒரு நாள் பயன்படுத்துறதுக்கு தான் எண்ணெய் எனக்கு இருக்கிறாரு, எனக்கு எண்ணெய் வாங்குற காசும் கிடையாது, நான் உங்களை தான் சார்ந்துன்னு இருக்கிறேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அந்த எண்ணெய் பாட்டில் கை வைத்து ஆசீர்வதித்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவர் வகுப்புக்கு போயிட்டார். ராத்திரி படுத்துட்டு காலையில் எழும்பி பார்த்தால் ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் அதில் வந்திருந்தது, ஒரு நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்திருந்தது. நேற்றைக்கு பாட்டிலே காலியாக இருந்துச்சு, ஒரு நாள் வந்திருக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு பயன்படுத்தினார், தீர்ந்து விட்டார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஒரு நாளுக்கு எண்ணெய் வந்திருக்கும். அந்தந்த நாளுக்கு தேவையான எண்ணெய் அந்த பாட்டிலில் வந்து கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், பல நாட்கள் இந்த அற்புதம் நடைபெற்றது, அந்த மாதிரி தேவன் பெருக பண்ணினார், என்ன தேவையோ அந்த அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது என்பதாய் சொன்னார். அப்போ எலியாவின் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிற தேவன், வாக்கு மாறாதவர். நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னால் கட்டாயம் பெருக பண்ணுவார். இந்த வருடம் உங்களுக்கு பெருக்கத்தின் வருடம், இயர் ஆஃப் மல்டிபிகேஷன். ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார், உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ண போகிறார், குடும்பத்தை பெருக பண்ண போகிறார், உங்களுடைய ஊழியத்தை பெருக பண்ண போகிறார், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெருக பண்ண போகிறார். அவர் பெருக பண்ணுகிற தேவன். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் பெருக பண்ணுகிற 3 விதமான ஆசீர்வாதங்கள் வேதத்திலிருந்து 3 வசனங்களை தியானித்து நாம் செபிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். வயதான காலத்தில் ஆண்டவர் அவரை அழைத்து வாக்கு கொடுத்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று அழைக்கிறார். ஆனால் வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறின மாதிரி தெரியவில்லை. 75 வருஷத்தில் ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் பாருங்கள், அது பெருக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தபடி நடக்கலேன்னு நினைத்தார். ஆனால் 25 வருடங்களுக்கு பிறகு தேவன் இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய ஆடு மாடுகள், மந்தைகள், வேலைக்காரிகள் அதெல்லாம் பெருகினது. ஆனால் சந்ததி மாத்திரம் பெருகாமல் 25 வருடங்கள் அவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். அந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்து இப்போ வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததி இன்னும் நான் பெருக பண்ணுவேன் என்பதாக. உன் சந்ததியை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தை பெருக பண்ணி பிள்ளைகளின் பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். யாரோ ஒருவர் குழந்தை இல்லாததுனால சந்ததி வரவில்லை என்று கவலையோடு இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அல்லது உங்களுடைய பிள்ளைகள், மகளுடைய வாழ்க்கையில் இன்னும் சந்ததி வரவில்லையே என்பதான ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இந்த வருடம் உடைய சந்ததி பெருகும். இந்த வருடம் உன் குடும்பத்தில் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காணும்படி உன் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். அதுதான் அவர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஒரு சமயம் ஒரு தகப்பனார் வந்தார். அவர் வேதனையோடு சொன்னார், எனக்கு 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிற்று. மகனுக்கும் திருமணமாகி அவரும் குடும்பமாக இருக்கிறார். மகளுக்கும் திருமணமாகி
அவங்களும் குடும்பமாக இருக்கிறாங்க. 10 வருடங்களுக்கு மேலே கடந்து விட்டார். 2 பேருக்குமே பிள்ளைகள் இல்லை, 2 பேருக்குமே குழந்தைகள் இல்லை. அதனால் எங்களுக்கு ரொம்ப துக்கம். ஒரு மன வேதனையோடு அந்த தகப்பனாரும் தாயாரும் வந்து சந்தித்தார்கள். எவ்வளோ பெரிய துக்கம் இல்லை. ஏதாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தை இருந்தால் கூட கொஞ்சம் ஆறுதல் அடைவார்கள். இப்போ 2 பிள்ளைகளுக்குமே அவங்க திருமணம் செய்து வைத்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டார், குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லைன்னா ஒரு மனதில் ஒரு பாதிப்பு, வேதனை வரும். அதோடு கூட மற்றவங்க சுற்றியில் இருக்கிற மக்கள் இருக்காங்க பாருங்கள், நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. பெண்ணினாள் மாதிரி பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஏன் உனக்கு சந்ததியே பெருகலை, ஏன் உன் பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்குமே பிள்ளைகள் இல்லை. இந்த வார்த்தைகள் அவளை ரொம்ப காயப்படுத்தினார். அவன் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபம், உன் குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம், அதனால தான் குடும்ப விருத்தி ஆகலை, பலவிதமான காரணங்கள் சொல்லுவார்கள். இது அவருடைய மனதை ரொம்ப பாதித்தது. சொந்தக்காரர்கள், உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே கடினமான வார்த்தைகளை பேசும்போது அது ரொம்ப துக்கம். அதனால் ரொம்ப மன வேதனையோடு வந்து நின்றார்கள். அப்போ அவளுக்கு வேத வசனத்திலிருந்து நான் சொல்லி, ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அது வாக்கு தத்தம். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்து, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறாரே, வாக்கு கொடுத்திருக்கிறாரே. சொல் தவறாத தேவன். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததி விருத்தி அடையவும், ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணவும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க என்பதாய் நான் சொல்லி அனுப்பினேன். அவங்க அதே மாதிரி சரி ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி போனார்கள். 1 வருஷம் கழித்து திருப்பி வந்தார்கள். 1 வருஷம் கழித்து வந்தபோது ஒரு பெரிய சந்தோஷம். 2 பிள்ளைகளுக்குமே கர்த்தர் ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்திருக்கிறார். பெரிய ஒரு மகிழ்ச்சி. பரிகசித்த மக்களுக்கு மத்தியில், கேவலமாய் கேலியாய் பேசின உறவினர்களுக்கு நடுவில் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் என் சந்ததி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும்படி கர்த்தர் செய்தார். உங்களுக்கு செய்வார். இந்த வருடத்தில் ஆண்டவர் செய்வார். இதுவரை சந்ததி இல்லாதபடி, குழந்தை இல்லாதபடி நீங்கள் மனவேதனையோடு பாரத்தோடு இருக்கலாம். இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன். நான் பெருக பண்ணுகிற தேவன். ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணின தேவன், ஈசாக்கினுடைய ஜபத்தை கேட்டு ஆசீர்வதித்த சந்ததியை பெருக பண்ணின தேவன், அன்னாளுடைய கண்ணீரை கண்டு சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன் உங்களுக்கும் செய்வார். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பலிக்கும். சரி, 2வது ஆண்டவர் பெருக பண்ணுகிற இன்னொரு விஷயம் என்ன? யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. அவனுடைய சொத்துக்கள் தேசத்திலே பெருகிற்று. யாருடைய சொத்துக்கள்? யோபுடைய சொத்துக்கள். யோபுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கான அநேக பாதுகாப்பான சத்தியங்கள், ஆசீர்வாதமான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவராக இருந்தார். அவருக்கு இருந்த ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதம். அந்த காலத்தில் இந்த கால்நடைகளை வைத்து தான் ஆசீர்வாதத்தை கணக்கிடுவார்கள். இந்த காலத்தில் எத்தனை வீடு இருக்குது, கடை இருக்குதா, பில்டிங் இருக்குதா, இந்த மாதிரி பார்ப்பாங்க, எவ்வளோ நிலம் இருக்கிறது அதெல்லாம். ஆனால் ஆபிரகாம் நாட்கள், யோபின் காலத்திலெல்லாம் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள்,
வேலைக்காரிகளை வைத்து தான் அவருடைய ஆசீர்வாதங்கள் கணக்கிடப்படும். யோபுடைய சரித்திரத்தை வாசிக்கும்போது அவருக்கு இருந்த கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் ரொம்ப பிரம்மாண்டம். அந்த மாதிரி ஒரு பெரிய செல்வந்தனாக அவர் இருந்தார் இந்த யோபு. அவரை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தாராம். 10 பிள்ளைகளை தேவன் கொடுத்திருந்தார். சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது, பாதுகாப்பு இருந்தது. அவருடைய சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தாராம். சாத்தான் எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் மீது அவன் கண் வைத்து கொண்டே இருப்பான். எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி ஆராதனைக்கு வந்து குடும்ப ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து இருக்கிறீங்களோ, சாத்தான் உங்கள் மீது கண் வைப்பான். இவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, இயேசுன்னு சொல்கிறாங்க, இவங்களை துக்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், இவங்களை வேதனைப்படுத்தணும்னு சொல்லி நமக்கு விரோதமாக எழும்புகிறான். கெட்சிக்கிற சிங்கம் போல வர்றானா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி ஏதாவது தீமை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோபுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து எதையாவது நஷ்டத்தை உண்டாக்கணும், இழப்பை உண்டாக்கணும், பாதிப்பை உண்டாக்கணும்னு அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் தொட முடியல. அவனுடைய பிள்ளைகளை தொட முடியல, அவனுடைய சொத்துக்களை தொட முடியல, ஆடு மாடுகளை தொட முடியலை, அவன் வீட்டுக்குள்ளே நுழைய முடியல. ஏன் முடியவில்லை? கர்த்தர் அவனை சுற்றிலே வேலி அடைத்து பாதுகாத்து வந்தார். நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வந்துட்டீங்களோ, உங்கள் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. சாத்தானால் அவன் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலியை ஆண்டவர் வைக்கிறார். அதுக்குள்ளே சாத்தானால் நுழைய முடியாது. எத்தனை மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்த மந்திரம் போட்டாலும் உங்கள் வீட்டின் எல்லைக்குள்ளே வரவே முடியாது, உங்களை தொந்தரவு பண்ண முடியாது. அதை விசுவாசிங்க. ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். சாத்தானே சொல்லுகிறான், தேவ சமூகத்தில் வந்து நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், அவன் வீட்டுக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லை, அவனுடைய பிள்ளைகளை தொட முடியவில்லை, அவனுடைய சொத்துக்களை தொட்டு நஷ்டத்தை உண்டாக்க முடியவில்லை, என்னால் நீர் அவனை பாதுகாக்கிறீர். நாம் அதை அறிந்து கொள்ளணும். எப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய அடைக்கலத்திற்குள் வந்தோமோ, நம்மை தேவன் பாதுகாக்கிறார். பரலோகம் நம்மை பாதுகாக்கிறது. தேவ தூதர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, ஆண்டவரே என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறேன்னு அனுப்புகிறீங்க. பஸ்ஸுலேயோ ஆட்டோவிலையோ வேன்லேயோ ஸ்கூலுக்கு போகுது, சாயங்காலம் வரும் வரைக்கும் என் பிள்ளை பத்திரமா வரணுமே அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் பிள்ளை கூட ஆண்டவர் தேவதூதனை அனுப்புகிறார். உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய தூதர்கள் எப்பொழுதும் கூட இருப்பாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்களை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 தூதர்களாவது கூட இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒன்று ஒரு மிகாவேல் தூதன், பாதுகாப்பின் தூதன். இன்னொன்று ஒரு கேப்ரியல் தூதன், தேவ சமூகத்துக்கு உங்களுடைய ஜபங்களை கொண்டு சென்று பதில் கொண்டு வருகிற தூதன். நம்மை பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வரும்போது இந்த பெரிய ஸ்லாக்கியம், பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா எந்த வாதையும் கொள்ள நோயும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. உங்களுடைய விசுவாசத்தில் தான் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. வசனத்தை விசுவாசிப்பது. யோபுவை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். அதை மாதிரி உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். பாதுகாக்கிறது மாத்திரம் அல்ல, ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். சாத்தான் சொல்லுகிறான், அவனை நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அவன் சொத்தெல்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது. அந்த ஊருக்கு போனால் இந்த தென்னந்தோட்டம் யாருக்குங்க? யோபுக்கு தான். அப்போ இந்த கரும்பு தோட்டம் அது யோபுக்கு தான் சொந்தம். இந்த மலைப்பகுதியெல்லாம் யோபுக்கு தான் சொந்தம். என்னங்க எங்கே பார்த்தாலும் யோபுக்கு தான் சொந்தன்றீங்க?
அவன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. எல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறது. வருஷம் நிலம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு, தோட்டம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஆடு மாடு பாருங்க, அவருடைய மந்தையில் பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால வேலைக்காரங்க வேலைக்காரிகள் பெருக்கம். ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்களுடைய நிலங்களின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உங்களுடைய வியாபாரத்தின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். பெருக பண்ணுறது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக பெருக்கமாக இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எப்படிங்க உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாக்கிறவர், பெருக பண்ணுகிறவர். அப்படியா? நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும், அந்த பெருக்கம் ஆசீர்வதிப்பான்னு அப்போ தான் நீங்கள் சொல்ல முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். அவரை மகிமைப்படுத்தவும் அவருக்குள்ளே ஆத்துமாக்களை வழி நடத்தவும் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பெருக பண்ணுவது ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். ஒரு சமயம் எங்கள் திருநெல்வேலியில் ஒரு சகோதரர் வந்து பிஸ்னஸ் செய்கிறாங்க. பிரதர், நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி திறக்கிறோம், நீங்கள் வரணும், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி ஃபேக்ட்ரியை திறந்து வைக்கணும் அப்படின்னோடனே சரி என்று சொல்லி நான் போனேன். நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை நேசித்து அவங்க ஊழியங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடியவர்கள். போனால் ஒரு கிராமத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே பெரிய ஃபேக்ட்ரி, 100கணக்கான பேர் கிராம மக்கள் வேலை செய்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பொருளை தயார் பண்ணி. எனக்கே பார்த்து ஆச்சரியம், இந்த கிராமத்திலிருந்து இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? அந்த சுற்றோட்டார கிராமத்தில் இருக்கிற 100கணக்கான மக்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அங்கே வேலை கொடுத்து. ரொம்ப சந்தோஷம். போய் ஜெபம் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு நான் வந்தேன். அடுத்த வருஷம் வந்தாங்க, பிரதர் இன்னொரு முறை நீங்கள் வரணும். என்ன விஷயம்? இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ், அதையும் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பித்து வைக்கணும். அப்படியா? இன்னொரு பிஸ்னஸ்? ஆமாம். சரி என்று போனேன். அது பக்கத்தில் இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து இன்னொரு காரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு ப்ராடக்டை உருவாக்குறாங்க. அங்கேயும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் பெருக பண்ணி இருக்கிறார். அடுத்த வருஷம் வந்தாங்க, பிரதர் இன்னொரு முறை வரணும். என்ன விஷயம்? இன்னொரு ஃபேக்ட்ரி திறந்துருக்கிறோம், 3வது பிஸ்னஸ். ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. அவங்க பெருக 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 அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க ஏழை மக்கள், ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவருடைய சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. தேசத்தில் அநேக மிஷினரிகளை தாங்கி ஆலயம் கட்டி கொடுத்து பணத்தை அதுக்காக செலவு பண்ணுறாங்க. அவங்க சுயநலமாக இல்லாதபடி தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை, அதனுடைய வளர்ச்சி, அதுக்கான உதவிகளை தாராளமாக செய்கிறதுனால கர்த்தர் பெருக பண்ணுகிறார். சுயநலமாக இருக்கிறவங்கள ஆண்டவர் பெருக பண்ண முடியாது. எனக்கு எனக்கு என் பிள்ளைக்கு நீ சுயநலமாக சேர்க்கிறவங்களை ஆண்டவர் பெருக பண்ண முடியாது. அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவருடைய சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். தூத்துக்குடியில் ஒரு சகோதரர் சின்ன ஒரு ஃபேக்ட்ரி திறக்கிறோம், பல வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பித்து வைக்கணும்னு சொன்னாங்க. சரி என்று போனேன். பட்டணத்துக்கு அவுட்டரில் வெளியில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி, அதில் என்ன ஒரு 5 பேர் தான் வேலை செய்ய முடியும். அது மாதிரி சின்ன ஃபேக்ட்ரி தான். அங்கே கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இதுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. சரி என்று எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க? ஒரு 4-5 பேர் வேலை செய்வாங்க. சரி என்று ஜெபம் பண்ணினோம். ஜெபம் முடித்த பிறகு நான் சுற்றிலும் பார்த்தா எல்லாம் ஓப்பன் கிரவுண்டாக இருக்குது. அங்கே வந்து வேறு கட்டடங்கள் இல்லை, விளைநிலங்கள் இல்லை, தரிசு நிலங்கள் தான் இருக்கிறாரு. நான் சும்மா அப்படியே பார்த்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்தையெல்லாம் இவனுக்கு நான் தருவேன்னு சொன்னார். இந்த இடத்தையெல்லாம் இவனுக்கு நான் தருவேன், பெருக பண்ணுவேன், இன்னும் நிறைய பேருக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் முன்னணியில் நிற்கிறாங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், இந்த இடம்லாம் யாருக்குரியது? அது நமக்குரியது இல்லை, நம்ம இடம் இவ்வளோ தான். இல்லை, அந்த இடம்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். நீ
அவர் அப்படியே பார்த்தார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் பெரிய ஃபேக்ட்ரி கட்டுவீங்க. இப்போ ஒரு 5 பேருக்கு தானே வேலை கொடுக்குறீங்க, இனி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுப்பீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. சில வருடங்கள் கழிந்தது. அவங்க சொன்னாங்க, எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரணும், பெரிய ஃபேக்ட்ரி கட்டியிருக்கிறோம், ஒர்க்கெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ நாங்கள் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுகிறோன்னு சொல்லி சரி என்று போனேன். போய் பார்த்தா பிரம்மாண்டமான இடம், பெரிய ஃபேக்ட்ரி, ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, அந்த மாதிரி ப்ராடக்ட் உருவாக்கி இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்கள் வந்தபோது சொன்னீங்க சின்ன இடத்துல இருந்தோம், இந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் தருவார், பெரிய ஃபேக்ட்ரி எழும்போம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எங்களால் நம்ப முடியல. ஆனால் கர்த்தர் இப்போ அதை நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பெருக பண்ண போகிறார். உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார். அவர் பெருக பண்ணுகிற தேவன். உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார். உங்களுடைய நிலத்தின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். விளைச்சலை பெருக பண்ணுவார். உங்களை வித்தியாசமாக ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவருக்கு சந்தோஷமே அதுதான். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகள் பெருகணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுதான் தேவனுக்கு பிரியம். அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார் என்று விசுவாசிக்கணும். நான் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன், திருமணத்துக்கு, ஒரு கல்யாணத்தில் பங்கு பெற போயிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு ஒரு வாலிப தம்பி நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, இப்போ தான் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், பார்ட்னர்ஷிப்பில் 2 ஆண்டோடைய பிள்ளைகள் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறோம், அன்றைக்கி ஆஃபீஸில் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் போனேன். ஒரு வாலிப தம்பி உற்சாகமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து, அதுவும் நல்ல அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறாங்களே அப்படின்னு போனேன். அங்கே போனேன், சின்ன ஒரு இடம். அந்த சின்ன இடத்துக்குள்ளே ஒரு 3-4 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, வேலை செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இதாங்க ஆஃபீஸு, சின்ன இடம்தான், அதனால் இங்கே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் பிஸ்னஸ்ஸு, ஜாப் பண்ணுங்கன்னாங்க. சரி என்று நான் அவளோட வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணினேன். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்காய் பெருக பண்ணுவார் நீ வாக்குத்தத்தம் இருக்குல்ல, அதை சொல்லி, ஆண்டவரே இந்த பிஸ்னஸை நீங்கள் 1000 மடங்காய் பெருக பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு, கர்த்தர் 1000 மடங்காய் பெருக பண்ணட்டோன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். 1 வருஷம் கழித்து அந்த பட்டணத்தில் 3 நாள் கூட்டம், ஒரு சபை ஒழுங்கு செய்திருந்தாங்க, அங்கே இருக்கிற ஒரு சர்ச். அதனால் அந்த கூட்டத்துக்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த தம்பி கூப்பிட்டாங்க, நீங்கள் போன வருஷம் எங்கள் ஆஃபீஸில் ஜெபிச்சிங்க, இப்போ நாங்கள் ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுருக்குறோம், பெரிய தொழில் செய்கிறோம், நீங்கள் அங்கே ஜெபிக்கணும்னாங்க. அப்படியா? ஒரே வருஷத்தில்? ஆமாம். சரி வரேன்னு சொல்லி அந்த கூட்டெல்லாம் முடித்த பிறகு ஒரு நாள் போனேன். அங்கே போனால் பெரிய ஃபேக்ட்ரி, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, லாரிகள் ஒரு பக்கம் நிற்குது, வாகனங்கள் நிற்குது, நம்பவே முடியல. இவ்வளோண்டு சின்ன இடத்துக்குள்ள ஆஃபீஸ் ஆரம்பித்து ஜெபிக்க சொன்னாங்க, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி. அவங்க சொன்னாங்க, எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறோம் என்பதாய் சந்தோஷமாக சொன்னாங்க. அப்போ எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன், எல்லாரையும் வச்சு ஒரு செய்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரின்னா எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டாங்க. எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் நிறைய ஹிந்துஸு அவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கு மத்தியில் இந்த தம்பி சொன்னாங்க, போன வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியக்காரர் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாங்க, சின்னதாக இருந்துச்சு, 500 ரூபாய்க்கு எங்களுக்கு வழி இல்லை, 500 ருபீஸுக்கு எங்களுக்கு கஷ்டம், போஸ்டரில் அனுப்புறதுக்கு 500 ருபீஸுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சமயம் அது. அப்போ இந்த ஊழியக்காரர் ஜெபிச்சாங்க, ஆண்டவரே இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்காக பெருக பண்ணும் அப்படின்னு ஜெபிச்சாங்க. 1000 மடங்காக பெருக பண்ணுன்னு வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சாங்க. அதன் பிறகு இந்த ஒரே வருஷத்துக்குள்ள எங்கள் பிஸ்னஸ் 1000 மடங்காய் பெருகி இருக்கிறது. ஒரே வருஷத்துக்குள்ள
அவர் எல்லாருக்கும் மத்தியில், அந்த ஒர்க்கர்ஸ் மத்தியில் சொன்ன போது தான் நான் ஆச்சரியமாக பார்த்தேன். போன வருஷம் வந்தபோது உள்ளாண்டு சின்ன ஆஃபீஸு, இப்போ எப்படி ஒரே வருஷத்துக்குள்ள இவ்வளோ ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம் தேவன் தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரே வருஷத்துக்குள்ளே எப்படி, ஹவ் இது நடக்கும்? ஒரே வருஷத்துக்குள்ளேயா? 1 இயருக்குள்ளே 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெருக்கம். அது எப்படி? இவ்வளோ வாகனம், லாரி, அந்த வாகனங்கள், ஒர்க்கர்ஸு எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்தது? நான் யோசித்து கொண்டே இருந்தேன். கடைசியில் இந்த தம்பி என்னை காரில் ஏற்ற வந்தார். வந்தபோது நான் ஆச்சரியமாக, கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொன்னேன். அவர் சொன்னார், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நானும் என்னை பார்ட்னரு சேர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினோம். அது என்னதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆண்டவரே, இந்த பிஸ்னஸில் நீங்கள் எங்களுக்கு பார்ட்னர், நீங்கள் எங்கள் பார்ட்னராக இருக்கணும். லாபத்தில் 51% ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நம்மெல்லாம் தசம பாகம் கொடுக்கறதே பெருமையாக சொல்லுவல, நான் தசம பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு. 51% யாருக்கு? ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு. பார்ட்னருக்கு பங்கு கொடுக்கணும்ல. அதனால் 51% உங்களுக்கு ஆண்டவரே, 49% எங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணாங்களாம். ஆண்டவர் எப்படி பார்ட்னராக சேர்த்துக்கிட்டால் எப்படி இருக்கும்? இயேசு பார்ட்னராக இருந்தால் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? அதான் இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். எங்கள் லாபத்தில் 51% எடுத்து நாங்கள் வட இந்தியாவில் நிறைய சர்ச்சஸ் கட்டுகிறோம், மிஷனரி ஊழியத்தை தாங்குகிறோம், சபை ஊழியங்களை தாங்குகிறோம். அப்போது 51% கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கொடுக்க 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 தேவன் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் லூக்கா 6:38 இயேசு சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எப்பொழுது வரும்? நீங்கள் ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை சரியாய் கொடுக்கும் பொழுது உங்களுடைய களங்கள் நிரம்பும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தசம பாகங்களை பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு இல்லை என்று சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சேலஞ்சு பண்ணுகிறார். இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடன் கடன் கடன், எல்லா பணமெல்லாம் வீண் செலவாகுது, கடன், வட்டி. ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை? கொடுக்கறதில் உண்மை இல்லை. நிறைய பேர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுப்பதில்லை, ஏதோ காணிக்க கொடுக்குற அவ்வளோதான். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு நம்ம கர்த்தருக்கு கொடுக்காததுனால பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வறுமை எல்லாமே வருகிறாரு. கர்த்தருக்கு நீங்கள் தாராளமாய் உற்சாகமாய் கொடுத்த பாருங்க, அவர் உற்சாகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார், வருமானத்தை பெருக பண்ணுவார். அதில் உண்மையாக இருந்தால் நீங்கள் பெருகுவீங்க. நான் சென்னையில் இருந்த நாட்களில் எனக்கு ஒரு நல்ல சகோதரனை தெரியும். பெந்தெகோஸ்தே சபைக்கு தான் அவர் போவார். ரொம்ப அதில் உண்மையாக இருப்பார், நல்ல வேலை செய்கிறார். பெந்தெகோஸ்தே சபைக்கு தான் போய் அங்கே தான் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் தான். நல்ல கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர். ஆனால் ஒரு நாள் சொன்னார், இவ்வளோ ஆண்டவரை நேசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. கடன் கடன், இன்னும் வட்டி கட்டி கொண்டு இருக்கிற, வாங்குகிற சம்பளத்தில் வட்டி கட்டுகிறோம். ஒரு ஒரு பிளஸ்ஸிங்கே வீட்டுக்குள்ளே இல்லை, வருமானத்தில் ரொம்ப கஷ்டம். கடன்காரங்க சம்பளம் வாங்குகிற நாளில் ஃபேக்ட்ரியில் வாசலில் வந்து நிற்கிறாங்க, அங்கேயே வட்டியை கொடுத்துட்டு தான் வர வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்லி கொண்டு இருந்தார். நான் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்கள்ட்ட நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் தசம பாகம் ஒழுங்காக கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அவர் பெண்டிகா சர்ச்சு போகிற தசமாக கட்டாயம் கொடுக்கணும். அங்கே போதனை,
பைபிள் வசனம் தானே, அதை போதிப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. நீங்கள் போகிற சர்ச்சில் அதை ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்கல்ல. ஆமாம், தசமாக கொடுக்குறீங்களா? அதுதானே முடியல. ஏன்னா ஃபேக்ட்ரி வாசல்லே கடன்காரன் வந்து நிற்கிறான், வட்டி கொடுத்துட்டு பணம் கொஞ்சம் தான் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கிறார். மளிகை கடை, பாலுக்கு, கரண்ட்டு பில்லு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டம். மாத கடைசி வந்தால் பண கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் வாழ்க்கை ஓடுதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து மீதியான துணிக்கு எடுக்க வைக்கிறவர். அப்போ நீங்கள் இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா எப்போமோ பண கஷ்டம், கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு நாள் ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துச்சு, அடுத்த நேரம் சரியாச்சுன்னா பரவாயில்ல. வருஷக்கணக்காக கடன் 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 இப்படியே நீங்கள் வாழ்ந்தால் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எங்கோ தப்பு நடக்குது, நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டேன். தசம பாகம் கொடுக்கணும் ஆசைலாம் இருக்குது, ஆனால் கொடுக்க முடியல. ஏதோ கொஞ்சம் காணி கொண்டு போய் பாஸ்டர் கையில் கொடுத்து ஜெபம் பண்ணி நான் வந்துடுவேன், அப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் முழுமையாக கொடுக்க முடியலன்னு நான் சொன்னேன். அண்ணே, நீங்கள் பண்ணுறது தப்பு. வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியலையே. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, நீங்கள் நல்ல ஆவிக்குரிய சத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆனால் கொடுக்குற காரியத்தில் உங்களுக்கு சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியலையே. என்ன கஷ்டமாக தெரியுதா? இல்லை, ஒரு வருஷம், நான் ஒரு மாதம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன் என்ன செய்யணும். சம்பளம் வாங்கினா கடன் வட்டிக்காரர்கிட்ட சொல்லுங்கள், நாளைக்கு வந்து தர்றேன், இன்றைக்கி தரமாட்டேன்னு சொல்லுங்கள். அவன் வாசலே வந்து நின்னா கூட நாளைக்கு உனக்கு பணம் தர்றேன், வட்டி பணம், இன்றைக்கி சம்பளம் வாங்கினதை வச்சு நான் ஜெபிக்கணும்னு சொல்லுங்கள். வீட்டுக்கு கொண்டு வாங்க, உங்கள் சம்பள பணத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. உங்கள் வீட்டார் குடும்பத்தாரெலாம் இருக்காங்கள்ல, ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, ஒரு மாதம் வேலை செய்ய பலன் கொடுத்தீங்க, இன்னும் சம்பளம் தந்திருக்கிறீங்க, உழைப்பிற்கேற்ற பலன் தந்திருக்கிறீங்க, முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண உடனே தசம பாகத்தை முதல்ல எடுத்து வாங்கிது, கர்த்தருக்குரியது அப்படின்னு தசம பாகத்தை எடுத்துருங்க. அதை எடுத்தால் தான் மற்றெல்லாம் உதைக்குதே. மளிகை பில்லு கட்டணும், கரண்ட், நான் சொல்கிறபடி செய்யுங்க, முதல் நாள் எடுத்து வைங்க, என்ன நடக்கு நீ பாருங்கன்னு. சரி, தசம பாகத்தை எடுத்து இது கர்த்தருக்குரியது, நான் கொண்டு போய் பாஸ்டர் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கொள்ளணும், பிரித்து வச்சுருங்க. சரி, அதன் பிறகு அடுத்த நாள் நீங்கள் வட்டி கொடுக்கணுமோ கொஞ்சம் கொடுங்க, அப்புறம் மளிகை கடை கொடுங்க, பாலுக்கு ஒவ்வொன்றா செலவு பண்ணுங்க, மாத கடைசியில் என்ன நடக்குன்னு பாருங்கன்னு சொன்னேன். நான் சம்பள பணத்தை கொண்டு போய் ஜெபிக்கணும் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு, அதனால் நாளைக்கு வா, நான் உனக்கு கட்டாய வட்டி தந்துடும், இத்தனை வருஷம் தவறாமல் தந்திருக்கேன்ல, நீங்கள் கரெக்டாக தருவீங்க சார், நீங்கள் உண்மையான ஆள் தான், சரி நாளைக்கு வரேன்ட்டு போயிட்டான். வீட்டுக்கு வந்தாங்க, அம்மாவெல்லாம் கூப்பிட்டாங்க, வீட்டில் உள்ளவங்கள வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சாங்க, தசம பாகத்தை எடுத்து வச்சாங்க, செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, மாத கடைசி வந்தபோது ஒரு பைசா கடன் வாங்கவில்லை, ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு பைசா கடன் வாங்கலை, எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க தப்பு இருக்கிறது? நம்ம வசனத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. ஜெபம் பண்றோம், ஜெபித்தால் மாத்திரம் போதாது, வேத வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தசம பாகத்தை கொடுக்காவிட்டால் நீ தேவனை வஞ்சிக்கிறாய். வஞ்சகனை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? தேவனை ஏமாற்றுகிறவர்களை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இல்லை, பைபிளை கையில் வச்சுட்டு வசனத்தை கீழ்ப்படியலைன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? அப்போ நம்முடைய வருமானத்தில் தசம பாகம் கர்த்தருக்குரியது. அதே மாதிரி தசம பாக நேரம் கர்த்தருக்குரியது. ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்கணும். தசமபாக நேரம் 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரமாவது கர்த்தருக்கு கொடுக்கணும். காலையில் எழும்பி பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், மாலையில் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும், தேவனுக்கு தசமபாக நேரத்தை கொடுக்கணும். அப்போ தான் உடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டாகும். நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை மட்டும் நிறைவேற்றணுமானா என்னை எப்படி செய்ய முடியும்? அப்போ யோசிக்கணும்.
இயேசுடிக்கிற ஊழியம் அதெல்லாம் கட்டடங்களுக்கு இப்போ ஊழியம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து மோகன்லாஸுக்கு நிறைய பணம் வருதுப்பா, இல்லாட்ட எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்னு. நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், வெளிநாட்டு பணம் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, இந்திய மக்களுடைய காணிக்க வச்சு தான் இந்தியாவில் ஊழியம் செய்யணும் ஒப்பு கொடுத்தேன், எந்த வெளிநாட்டு பணமும் கிடையாது. பிறகு எப்படி இந்த ஆசீர்வாதம்? நான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் அனுப்புகிற காணிக்கையில் தசம பாகத்தை எடுத்து இன்னொரு ஊழியத்துக்கு கொடுன்னு சொன்னார். என்ன ஆண்டவர், எல்லாத்தையும் உங்கள் ஊழியத்துக்கு தானே பயன்படுத்துகிறேன், உங்கள் ஊழியம் இது, உங்கள் ஊழியத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம், சுவிசேஷத்திற்கு மிஷினரி ஊழியத்துக்கு எல்லாமே, எதுவுமே நான் எனக்கு எடுப்பதில்லையே, உங்கள் ஊழியத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம். இது நான் உனக்கு கொடுத்த ஊழியம், இது மட்டுமா ஊழியம்? இந்தியாவில் எவ்வளோ ஊழியம் நடக்குதுவா, எத்தனை சபை இருக்குது, எத்தனை ஊழியம், எத்தனை தேவையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுப்பு, நான் சொல்கிற ஆளுக்கு கொடு. சரி ஆண்டவரே, தசமபாக கொடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரைக்கும் அதை செய்கிறோம். இயேசுடிக்கு ஊழியத்துக்கு வர காணிக்கலை தசமபாக எடுத்து பல ஊழியங்களுக்கு கத்தர் அனுப்ப சொல்கிற ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் அனுப்புகிறோம். தசமபாக கொடுக்கறதுனால கத்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளாச்சு ஆண்டவர் சொன்னார், ஒரு தசமபாகம் போதாது, இன்னொரு தசமபாகம் எடுத்து வைனார். அது எதுக்கு ஆண்டவர்? என்ன, ஏழைகளுக்கு கொடு, விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகளுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கேன்ல பைபிளில், அதுக்கு கீழ்ப்படி. சரி ஆண்டவரே, இன்னொரு தசமபாகம். எங்கள் ஊழியத்தில் என்ன மாதம் 20% மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம், அதனால கத்தர் ஆசீர்வதிக்கிறார். வசனத்தை நீங்கள் பயிற்சிங்க, வசனத்தின்படி வாழுங்க, உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. நான் சொல்கிறேன், நான் அனுபவிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பின்பற்றுங்க, வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், கத்தர் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உடைய வருமானத்தில் ஒரு தசமபாகம் கத்தருக்கு கொடுங்க, ஒரு தசமபாகம் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த ரெண்டில் கரெக்டாக செய்து பாருங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை வராது, பண பிரச்சனை வராது, உங்களுடைய தேவை நிரம்பி வழுகிற ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் சோதிச்சு பாருங்க. இதை நான் அனுபவிக்கிறேன். நான் அது அனுபவிக்கிறதுனால நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லுகிறேன். இதான் ரகசியம், வசனத்தின்படி வாழுவது. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற எல்லா வருமானத்திலும் தசமபாக நான் கத்தருக்கு கொடுப்பேன், இன்னொரு தசமபாக ஏழைகளுக்கு உதவி செய்வேன். தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, விதவைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய ஆரம்பிச்சிட்டா ஆண்டவருடைய நாம மகிமைப்படும், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் ரகசியம். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதை செய்யுங்க, கடன் பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா. நாங்கள் இதை செய்ததுனால இயேசுடிக்கிறார், இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டியிருக்குல்ல, 5 பைசா கடன் கிடையாது. பேங்க் மேனேஜர் எங்களை தேடி வந்தாங்க, பிரதர் பில்டிங்லாம் கட்டுறீங்க, நீங்கள் அக்கௌண்ட்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது, உங்களுக்கு எத்தனை கோடினாலும் நாங்கள் லோன் சேங்ஷன் பண்ணுறோம், லோன் கொடுக்குற 2 மேனேஜர் என்னை தேடி வந்தாங்க, எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், நாங்கள் கடன் வாங்கி கட்டுறவங்க கிடையாது சார், நாங்கள் முழங்கால நின்று கட்டுறவங்க, கடன் தேவையில்லை. நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு நேரம் ஒரு அவசரத்தில் ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு, எதிர்பாராத செலவு வந்துட்டு ஒரு கைமாற்ற வாங்குறீங்க, சரியானா அது சரி. எப்பவும் கடன் கடன் கடன், வருஷ கணக்கா தலைமுறையா கடன், வட்டி, இது ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடையாது. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் கடனுக்குள்ளேயே வட்டிக்குள்ளேயே வருஷ கணக்கா மாத கணக்கா நீங்கள் தலைமுறையாக இருந்தீங்கன்னா ஏதோ சம்திங் ராங், எங்கோ ஆசீர்வாதம் தடைபடுகிறது. யோசிங்க, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. எவ்வளவு பெரிய கடனையை மாற்றி ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே நாளில் கடனை அவர் மாற்றிட முடியும். நீங்கள் வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க, வசனத்தின்படி நான் வாழுவேன், என் வசனம் தான் என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன்னு ஒப்பு கொடுங்க, அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க. யோபுவை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினார்.
பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் இருக்கிறாங்க. அவங்களும் கடன் வட்டி வாங்குகிற சம்பளம்லாம் கடனுக்கே வட்டிக்கே போகுதுன்னு துக்கப்படுறாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்க, இங்கே வந்து ஆவில அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்குள்ளே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க. நீங்களும் சொல்ல எங்களுக்கும் கடன் தான், எல்லாமே வட்டிக்கு தான் போகுது. அப்போது அவங்க கும்பிட்ற ஆண்டவருக்கு நீங்கள் கும்பிட்ற ஆண்டவருக்கு என்ன வித்தியாசம்? நாங்களும் கடனில் இருக்கோம், நீங்களும் கடனில் இருக்கீங்க. நீங்கள் அல்லேலியான்றீங்க, நாங்கள் இதை சொல்கிறோம். என்ன வித்தியாசம்? எப்படி இயேசுவை காண்பிப்பீங்க? நீங்கள் சொல்லணும், எங்களுக்கு கடன் கிடையாது, எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எங்களை செழிக்க பண்ணுகிற தேவன். நீங்கள் சொல்லணும், அதுதான் சாட்சி. நான் இயேசுக்குள்ள வந்த கடனே இல்லை, எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எங்களுடைய தேவையை சந்திக்கிறார், எங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். கடனே இல்லையா? இல்லை. நாங்கள் கடனில் கஷ்டப்படுறோம், இவ்வளோ பக்தியாக இருக்கிறோம். இயேசுகிட்ட வாங்க, அப்போ தானே சொல்ல முடியும். அவங்க சொல்லுவாங்க, எதுக்கு வரணும் இயேசுகிட்ட? நாங்களும் கடலில் இருக்கோம், நீங்களும் கடலில் இருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு வட்டி வாங்குற வர்றா, உங்கள் வீட்டுக்கு வட்டிக்காரன் தான் வந்து நிற்கிறான். என்ன ஆசிரியர், என்ன வித்தியாசம்? இன்னைக்கு வைராக்கியம் கொள்ளணும். இந்த 2025 கடன் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு கடன் வாங்காத வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே இன்னைக்கு கேளுங்க, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க, வசனத்தின்படி வாழுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பைக் வாங்கணும், கொஞ்சம் தான் பணம் இருக்குது, 5000 ரூபா ஒரு இருக்கிற, கொஞ்சம் தான் ஒரு 10,000 15,000 சேர்த்துருக்குறோம். பைக் வாங்கினா பஸ் செலவெல்லாம் மிச்சமாகும். லோன் படம் வாங்க முடியாது, தப்பு இல்லை, பேங்கில் லோன் போடுங்க, மாதம் மாதம் கட்டிக்கிட்டே இருங்க, பாரம் இருக்காது. நீங்கள் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் வட்டிக்கு வாங்கி வீட்டுக்கு முன்னால் வந்து திட்டி கேவலப்படுத்தி அது கிறிஸ்தவ சாட்சியாது? யோசிக்கணும். நீங்கள் அவசியம் இல்லாமல் கடன் வாங்குற கர்த்தர்கிட்ட கேட்கணும். நீங்கள் வீடு கட்டினா ஒரு லோன் வாங்கினாலும் பைக் வாங்க லோன், கர்த்தர்கிட்ட லோன் வாங்கலாமா ஆண்டவரே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்காமல் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு அப்புறம் கஷ்டம், ஆண்டவர்கிட்ட வந்து கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிற? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிங்களா, இதை செய்யலாமா ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா? கர்த்தர்கிட்ட கேட்டு பழகணும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் கண்டபடி உலக மக்களை போல வாழக்கூடாது, கண்டபடி கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது. என்ன பழக்கம் இருந்தால் மனம் திரும்பணும், தேவை வந்தால் முழங்கால் போடணும், குடும்பமாக உபவாசிக்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கணும். அவங்க தான் கிறிஸ்தவர்கள், அவங்க தான் விசுவாசிகள். அப்போ மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அதுக்கு தான் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வருஷம் கடன் இல்லாத வருடம் ஆண்டவர் மாற்றுவார். இதுக்கு பிறகு நீங்கள் ஒருத்தரும் கடன் வாங்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க, சாட்சி சொல்லணும். எங்களுக்கு கடனே கிடையாதுங்க, இயேசுக்குள்ள வாங்க, கடன் இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை தருவார்னு சொல்லணும். அதான் சாட்சி. ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் அதுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். அவனை பெருக பண்ணுவேன், நான் அவனை பெருக பண்ணுறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நீ ஏன் அப்படி இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். என்ன தேவையோ அதை தருவார், என்ன அவசியமோ அதை தருவார். அவசியமில்லாத நிறைய இருக்கும், அதை பார்த்து அதெல்லாம் சரிப்படுத்துங்க, சரியாயிடும். எனக்கு ஒரு நல்ல சகோதரன் அண்ணன், அவங்கள அண்ணன்னு சொல்லுவேன், என்ன தம்பிப்பாங்க. அவங்களும் நல்ல அபிஷேகம் பெற்று வெந்தகோச சபைக்கு தான் போவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க. சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது வேலை செய்கிறாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க தம்பி எல்லாம் செய்கிறோம் தம்பி, பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்ல ஆவிக்குறை சபைக்கு தான் போகிறோம், இந்த கடன் ஒன்றும் போக மாட்டேங்குதே அப்படின்வாங்க. கடன் நிறைய தெய்வ பிள்ளைகளுடைய பிரச்சனை இது. அப்போ அவங்க கூட போனால் இதை வாங்கணும் அது வாங்கணும். அண்ணா இது எதுக்கு வாங்கணும்னு கேட்டால், இது இப்போ இல்லாட்டாலும் 5 வருஷம் கழித்து இது பயன்படும் தம்பி, அதுக்கு எதுக்கு இப்போ வாங்கணும்? அவசியமில்லாத பொருளை வாங்கி வீட்டில் வைக்கிறது, அதில் தான் கடன். அவங்க சொல்லுவாங்க, அண்ணா இது வேண்டாம் அண்ணா, இப்போ உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இல்லை தம்பி, 5 வருஷம் கழித்து நமக்கு பயன்படும். 5 வருஷம் உயிரோடு இருப்போமா நமக்கு தெரியாது.
ஆண்டவருடைய வருகை வந்துட்டால் போயிட போகிறேன். எதுக்கு வாங்குறீங்க? 5 வருஷம் தேவைப்படுறது. அவங்க வீட்டில் பார்த்தா அவசியம் இல்லாத பொருளாக உட்காந்துருக்கும். உங்கள் வீட்டில் யோசித்து பாருங்கள், தேடி பாருங்கள், நிறைய அவசியம் இல்லாத பொருள் உட்காந்துருக்குல்ல. இதுதான் கடனுக்கு காரணம். நீங்கள் வாங்கி வாங்கி அவசியம் இல்லாத பொருளை வச்சு கடன் ஆயிட்டீங்க. இன்றைக்கி போய் வீட்டை சோதித்து அவசியமில்லாத பொருளெல்லாம் யாருக்காவது கொடுத்துடணும், அல்லது வித்தாவது கடனை சரிப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் மாறணும். அல்லேலூயா. ஒருத்தங்க வந்தாங்க, ஐயா ஒரு கடன், ஐயா எவ்வளோ கடனுங்க அப்படின்னு கேட்டால் 1 லட்ச ரூபா கடன். பெரிய விஷயந்தான். அவங்க கழுத்தில் போட்டிருக்க நகையை பார்த்தா அது 10 லட்சத்துக்கு இருக்கும். அப்புறம் என்ன கடன்? ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார்னு நினைக்கிறேன்? இல்லாதவங்களுக்கு தான் அற்புதம் செய்வார். இனிமேல் மாவு இல்லை, கடைசியாக ஒரு பிடி மாவு தான் இருக்குது, கொஞ்சோல எண்ணெய் தான் இருக்குன்னு, அப்போ தான் அற்புதம் நடக்கும். வீட்டில் 10 பானையில் மாவு வச்சுக்கிட்டு அப்படி கேட்டாக்கி மாவு பெருகெல்லாம் கர்த்தர் சொல்ல மாட்டார். நான் ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், தாலி செயினே போட்டு இத்தனை பவுண்டில் போட்டிருக்கீங்க, இத்தனை லட்சம் கழுத்தில் தொங்குது, அப்புறம் கடன் வட்டிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, வட்டின்னு இவங்க சம்பாதிக்கிற பண்டெல்லாம் போகுது, யோசிங்கன்னு. இது ஒரு அம்மாக்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். நேராக போனாங்க, புருஷன்கிட்ட சொன்னாங்க, ஆமாங்க, எதுக்கு நம்ம இந்த கடன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், என் தாலியை விற்று கடன் அடைச்சிருவோம், நான் வேணா கயிறு போட்டுக்கிறேன், மஞ்சள் கயிறு கட்டி கொள்கிறேன், திருமணமாக ஒரு அடையாளம் தானே, கட்டிக்கிறேன்னு சொல்லி ஒரு மஞ்சள் கயிறை வாங்கி கழுத்தில் கட்டிக்கிட்டு தாலியை விற்று கடன் அடைச்சிட்டாங்க. நிம்மதி. இப்போ கடன் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நடந்தது? அவங்க அண்ணன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்க அண்ணன் ஒரு நாள் வந்தார், தங்கச்சியை பார்க்க வந்தார். கழுத்தில் தாலி செயின் இல்லை, மஞ்சள் கயிறு இருக்குது. அவர் கேட்டார், எங்கே தாலி செயின்னு? அண்ணே கடன் எவ்வளோ காலம் வாழ்றது? ஆண்டவர் பேசினார், இருக்கிற வித்து கடன் அட, நிம்மதியாக அவன் ஆசீர்வதிப்பு, நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோன்ட்டுன்னு. அந்த ஆள் போய் அதே அளவு தங்கத்தில் செயின் வாங்கி கொண்டு சகோதரிகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க ஸ்டார்ட் சொன்னாங்க, அவங்க எதிர்பார்க்கலை, கீழ்ப்படிவார். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்குள்ளே நிறைய வச்சுக்கிட்டே கடன் வட்டி கொடுக்குறாரு. அதை விற்று கடன் அடைங்க, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவன் வாக்குட, நீ கடன் வாங்குவதில் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதான் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் நீங்க கடன் கொடுக்கணும். அப்போ அவங்க வருவாங்க, கடன் வாங்கினவங்க நீங்க சொல்றதை கேட்பாங்க. இயேசுவை பற்றி சொல்லுங்க, கேட்பாங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்க அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு இருந்தா அப்போ அவன் சொல்றத நீங்க கேட்கணும். உங்க சாமியா எங்க சாமியான்னுவான். அப்போ என்ன சொல்ல, யாருக்கு அவமானம்? நீங்க கடன் வாங்கி வாங்கி இயேசு அவமானப்படுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மனம் திரும்பணும் எல்லா கிறிஸ்தவங்களும். அல்லேலூயா சொல்லுங்க. இனி கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு கடன் பிரச்சனை மாற்றி கொடுங்க. நீங்க தாராளமாய் தேவனுக்கு கொடுக்கிறவங்களா மாறணும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நான் சொல்கிறேன், நான் அனுபவிக்கிறத உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சி 78வது வருஷம் இயேசுடிக்க ஊழிய ஆரம்பித்த போது ஜனங்க காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் சொன்னார், ஜனங்க கொடுக்குற காணிக்கையில் 1 ரூபாய் கூட உனக்கு எடுக்கக்கூடாது. ஜனங்கள் ஊழியத்துக்குன்னு கொடுக்குற அவ்வளவு பணமும் கர்த்தருடையது, அவருடைய ஊழியத்துக்குரியது. எல்லாம் ஊழியத்துக்கு தான் செலவு பண்ணணும். அப்போ என்னுடைய சாப்பாட்டுக்கு ட்ரெஸ்ஸுக்கு நான் என்ன பண்ணுவது? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரம். நீ எனக்கு வேலை செய்கிறதுக்கு நான் உனக்கு கூலி தருவேன், உனக்கு உணவு தருவேன், உடை தருவேன், நான் பார்த்து கொள்ளுவேன். ஜனங்க ஊழியத்துக்குன்னு கொடுக்குற காணிக்கை நீ எடுக்கக்கூடாது. சரி ஆண்டவரே, இது ஆண்டவருக்கு எனக்குள்ள ஒப்பந்தம். இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்திற்கு இந்த ஜனங்க கொடுக்குற காணிக்கையில் 1 பைசா சொந்தத்துக்கு எடுப்பதில்லை. என் மனைவியும் அப்படி தீர்மானம் பண்ணினாள். நாங்கள் 2 பேரும் தீர்மானம் பண்ணி எந்த ஊழியத்துக்குன்னு கொடுக்குற காணிக்கை நாங்கள் எடுப்போம். எல்லாம் ஊழியத்துக்கு ரசீது போட்டு அவங்களுக்கு எல்லாம் அனுப்பிடுவோம். ஊழியத்துக்கு அதை கவனிக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட். என்னென்ன செலவு பண்ணன்னு சொல்கிறதா என் வேலை. கர்த்தர் சொல்கிறதுக்கெல்லாம் செய்யுங்கன்னு, அவ்வளோதான்.
மற்றபடி தொடுவதில்லை. பண கஷ்டம் இருக்குதா? இல்லை. எங்களுக்கு பண கஷ்டம் இருக்கதா? இல்லை. எப்படி? கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். உங்களை கடன் கொடுக்கிறவளாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. ஆமேன். இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறாரு. செழிப்பான வாழ்க்கை ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்க போறீங்க. யோப மாதிரி கர்த்தர் ஆசீர்வதித்தை பெருக பண்ணுவார். ஆமேன். சம்பத்து பெருகிற்று. உங்கள் சொத்து பெருகும், உங்களுடைய வருமானம் பெருகும், உங்களுடைய நிலத்தில் விளைச்சல் பெருகும். தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நான் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபை வளர்ந்து பெருகிற்று. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகிற்று. அப்ப ஆண்டவர் சபையை பெருக பண்ணுகிறவர், ஊழியத்தை பெருக பண்ணுகிறவர். இந்த பெத்தானியா ஃபெலோஷிப், இந்த சபை பெருக போகிறது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பெருக போகிறது. அல்லேலூயா. இன்னும் திரளான ஆத்துமாக்களை ஆண்டவர் தரப்போகிறார். பெரிய அறுவடை ஆண்டவர் தரப்போகிறார். சபை வளர்ந்து பெருகும். எப்படிங்க பெருகும் அப்படின்னா, தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். இன்னும் ரட்சிக்கப்படாத, இந்த சபைக்குள்ளே வராத ஏராளமான ஆடுகள் உண்டு, அவைகளை கொண்டு வரணும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரும்போது சபை பெருகும். சபைன்னா பெருகணும், அதான் தெய்வ திட்டம். அல்லேலூயா. சபைன்னா பெருகணும், ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கணும், இடம் போதல்னு சொல்லணும், ஞானஸ்தான ஆராதனை நடந்து கொண்டே இருக்கணும். எழுப்புதல் வந்துட்டு அதான் நடக்கும். எழுப்புதல் வந்தனால தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 2 கடைசியில் வாசிக்கிறல, தினந்தோறும் ஞானஸ்தான ஆராதனை, வாரந்தோறும் பெத்தானியா சர்ச்சில் ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வாரந்தோறும் ஞானஸ்தானம் பெற்று வந்து ஆட்கள் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கு, அதான் எழுப்புதல். அது நடக்க போகிறது. அதுக்கு தான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணீங்கல்ல, எழுப்புதலுக்காக. அது வந்து விட்டது. இந்த வருஷத்திலிருந்து பெரிய ஆவிக்குரிய மாற்றம் தேசத்திலே வருகிறது. தமிழ்நாட்டிலே உண்டாகிறது, ஈரோடிலே உண்டாகிறது. தினந்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தினந்தோறும் சபையில சேர்க்கப்படுவார்கள். சபை வளர்ந்து பெருகும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னதுதான். அவர் பெருக பண்ணுகிற தேவன். சபை வளர்ந்து பெருகிற்று. எழுப்புதல் வந்தால் என்ன, எழுப்புதலுக்காக நீங்கள் ரொம்ப ஜெபிக்கிறீங்க. 20 வருஷத்துக்கு மேலே உங்கள் பாஸ்டரம்மா எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஜெப குறிப்பெல்லாம் எழுதி எல்லாருக்கும் சொல்லி ஜெபிக்க வைக்கிறாங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க. எழுப்புதல் என்ன நடக்கும்? முதல் நூற்றாண்டு எழுப்புதல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அக்கினியாக இறங்கி வருது. அங்கே தான் ஆரம்பிக்கிறார். எருசலேமிலே அந்த எழுப்புதல் ஆரம்பித்தார். முதல் நூற்றாண்டில் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு லூக்கா 12:49 இயேசு சொன்னார். அதன்படி அக்கினி போடப்பட்டது. அங்கே தான் எழுப்புதலில் பிறந்தது தான் சபை. எப்போ எழுப்புதல் நடந்ததோ அங்கே தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் அன்றைக்கு தான் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது எருசலேமில். இப்போ எழுப்புதல் அக்கினி போடப்பட்டு சபை பிறந்த உடனே என்ன நடக்கிறது பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க ஒரே நாளில். காலையில் 120 பேர் அவங்க மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை உருவாகிறது. 120 பேரில் சபை உருவாகிறது. சாயங்காலத்தில் 3120 பேர்
ஒரே நாளில் 3000 பேர் சபையில் சேர்க்கப்படுறாங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரும் பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரே நாளில் 3000 5000 எருசலேமே சபை வளர்ந்து பெருகுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வரும்போது திரளான ஸ்திரீகள், ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுறாங்க. 3000 5000 இப்போ திரளான ஜனங்கள். அதான் எழுப்புதல் வரும்போது நடக்கிற விஷயம். 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவார்கள். கிராமமாய் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவார்கள். ஆவியானவர் தான் அந்த எழுப்புதலை கொண்டு வருகிறவர். அந்த காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. அப்போ அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிறோம்ல, 3000 5000 திரளான ஜனங்கள். இப்போ அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. எல்லாரும் சீஷரா மாறிட்டாங்க. எப்படி சபை வளர்ந்து பெருகிற்று? 4ஆம் அதிகாரம் 31 32 திரளான விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும் பொழுது சீஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசியா இருந்த எல்லாரும் சீஷரா மாறிட்டாங்க. நீங்க சீஷரா விசுவாசியா? யோசித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நான் மூத்த விசுவாசி, நான் விசுவாசி 30 வருஷமா நான் விசுவாசின்னா ஏதோ தப்புன்னு அர்த்தம். நீ என்னைக்கு சீஷியா மாற போறீங்க? வெறும் விசுவாசிகளாக இருக்கிறது அல்ல அழைப்பு, சீஷராய் மாறுவது தான் அழைப்பு. விசுவாசின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரட்சிக்கப்படுவது. நீங்கள் சீஷராக மாறணும். 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளாக இருந்தவங்க 6ஆம் அதிகாரம் வரும்போது எல்லாம் சீஷராய் மாறிவிட்டார்கள். எருசலேமிலே சீஷருடைய தொகை பெருகிற்று. எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாரும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறாங்க, எல்லாரும் ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அப்போ சபை வளருகிறது. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒழுங்கு. போன வருஷம் நீங்கள் எத்தனை பேர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணீங்க? போன வருஷம் எத்தனை பேர் இயேசுவை பற்றி சொன்னீங்க? போன வருஷம் எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்தினீங்க? இந்த வருஷம் எத்தனை பேரை நடத்த போறீங்க? தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷம் ஒரு 10 குடும்பத்தையாவது ஆண்டவர்களை கொண்டு வந்து மந்தைக்குள்ள நடத்தணும்னு ஒவ்வொரு தீர்மானம் பண்ணீங்கன்னா இந்த சபை 10 மடங்காய் பெருகிவிடும் ஒரே வருஷத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் விரிவாக்க, ஆண்டவர் பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒரு விசுவாசி சீஷரா மாறணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். வெளியில் போய் ஆண்டவர் அறியாத மக்களுக்கு சொல்லணும், இயேசுவை அறிமுகப்படுத்தணும். இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், வாங்க நாம் போய் அவர் ஆராதிக்கலாம். காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு போனால் போதும், 11 மணிக்கு முடிஞ்சிட வாங்க. தேவனுக்குள்ளே வழி நடத்தணும். வியாதியோடு இருக்கிறீங்களா, பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, வெள்ளிக்கிழமை தோறும் எங்கள் சபையில் 10 மணிக்கு சுகத்துக்காக ஜெபிப்பாங்க. நிறைய பேர் சுகம் பெறா. நீங்கள் வாங்க, இயேசு உங்களுக்கு சுகம் தருவார், விடுதலை தருவார். எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க? வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே ஜெபம் நடக்குதில்ல, உபவாச ஜெபம், ஹீலிங் ப்ரேயர் நடக்கல, டெலிவரன்ஸ் ப்ரேயர் நடக்கல. வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 10 மணிக்கு நீங்கள் எத்தனை குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்தீங்க? எத்தனை மக்கள் வியாதியோட, வேதனையோட, பிசாசின் கட்டுகளோட கஷ்டப்படுறாங்க. நீங்கள் போனால் தானே அவங்கள கூட்டிகிட்டு வர முடியும். வெளியில் போங்க, தெருவில் இறங்குங்க, கிராமங்களுக்குள்ளே போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா இந்த வியாதி, இந்த பிசாச போராட்டம், வாங்க வெள்ளிக்கிழமை எங்கள் சர்ச்சில் சுகமளிக்கிற கூட்டம் நடக்குது, வந்து அவங்களுக்கு சுகம் கிடைச்சிடும், விடுதலை கிடைச்சிடும். நீங்கள் வாங்க. நிறைய பேருக்கு ஏசு அற்புதம் செய்கிறார். எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லுங்க? எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொன்னீங்க? அவர் சுகம் கொடுக்கிறான்னு உங்களுக்கு தெரியும், அவர் விடுதலை கொடுக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே சுகம் கிடைச்சிருக்குது, உங்களுக்கே விடுதலை கிடைச்சிருக்குது. இங்கே சர்ச்சில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10 மணிக்கு ஜெபிக்கிறாங்க, ஏசு அற்புதம் செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு சொன்னீங்க? இது கூட நம்ம செய்யாமல் கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பான்னு எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம ஒன்றுமே செய்வதில்லை, ஆண்டவர் மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கணும் எப்படி எதிர்பார்க்குறீங்க?
இந்த வருஷம் உங்க மூலமா 10 குடும்பமாவது ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, 10 குடும்பம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க ரொம்ப சுலபம், இயேசு நேசிக்கிறான்னு சொல்லி இங்கே கூட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை ஹீலிங் ப்ரேயர், டெலிவரன்ஸ் ப்ரேயர் நடக்குது அவங்க சர்ச்சில். அதுக்கு அழைச்சிட்டு வாங்க. ஜனங்களுக்கு ஒருத்தருக்கு அற்புதம் நடந்து அவங்க இன்னும் 10 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. செய்யணும், ஆண்டவருக்காக பிரயாசப்படணும். அப்போ தான் அது வளர்ந்து பெருகும். ஆண்டவர் சொல்லுகிறார், சபை வளர்ந்து பெருகிற்று. சபைன பெருகணும். பெத்தானியா ஃபெலோஷிப் சபை பெருகும். கர்த்தர் வாக்கோடு இப்போ இருப்பதை விட 1000 மடங்கு பெருகணும். அல்லேலூயா. ஹைதராபாத் போயிருந்தேன். பாஸ்டர் சதீஷ் குமார் அவங்க கல்வரி டெம்பிள் சர்ச்சு 3 லட்சம் வந்துட்டாங்க ஆத்தமாக்கு. ஒரே சர்ச்சில் 3 லட்சம் ஆத்தமாக்கு. ஆரம்பம் எப்படின்னு பார்த்தா 7 பேர் தான். 7 பேரில் ஆரம்பித்த சபை தான் இன்றைக்கி லட்சக்கணக்கு ஆத்தமாக்கள். பாஸ்டர் மோகன் அவங்க சர்ச்சு சென்னையில் பாருங்கள், 5 பேரில் ஆரம்பித்த சபை தான். ஒரு காரு ஷெட்டுகளை 5 பேரை வச்சு ஆரம்பித்த சபை இன்றைக்கி எத்தனை ஆயிரம் பேர் வர்றாங்க. இந்த சபையை சின்னதாக ஆரம்பித்தது தான். இவ்வளோ வந்துருக்கு. இது போதாது. இதுக்கு மேலே வந்தால் இடம் போதாது. 4 சர்வீஸ் நடத்துங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆத்துமாக்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் சபை. தென்கொரியா தேசத்தின் எழுப்புதலை பார்க்க போயிருந்தோம். தென்கொரியா தேசத்துக்கு எப்போன்னா 35 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த சபையில் நான் முதல் வருஷம் போயிருக்கும்போது, ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது 7.5 லட்சம் ஆத்தமாக்கள். ஒரே வருஷத்தில் எவ்வளோ ஆத்தமா? ஒரே சர்ச்சில் 7.5 லட்சம் ஆத்தமா. அடுத்த வருஷம் போனால் 8.5 லட்சம். அதுக்கு அடுத்த வருஷம் போனால் 9.5 10 லட்சத்துக்கு மேலே ஆத்தமாக்கள் ஒரு சர்ச்சில். எப்படிங்க ஆராதனை நடக்கும்? மெயின் சாங்சுவரியில் 25,000 பேர். இப்போ கீழே ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரி அங்கங்கே ஹால், அங்கே ஒரு 25,000 பேர். ஒரே ஆராதனையில் 50,000 பேர் இருப்பாங்க. 2 மணி நேரம் ஆராதனை. இது முடியும் போது வெளியில் 50,000 பேர் காத்து நிற்பாங்க பைபிளோட குடும்பமாக. இங்கே வெளியே போன உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் சபை நிரம்ப அடுத்த ஆராதனை. காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். தென்கொரியாவில் செய்த ஆண்டவர் ஈரோடில் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அந்த தரிசனத்தோட எழும்பணும். அதுக்காக ஜெபிக்கணும். அந்த எழுப்பதலை பார்க்கணும். ஆத்மாக்கள் அப்படி திரளாய் ரட்சிக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் எழும்ப, நீங்கள் ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த 2 செய்தா சபை வளர்ந்து பெருகும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் பெருக பண்ணுவேன். இந்த சபையை பெருக பண்ணுவேன். இந்த ஊழியத்தை நான் பெருக பண்ணுவேன். கர்த்தர் ஆத்துமாக்களை திரளாய் பெருக பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்துன்னு இருப்போம். எல்லாம் ஜெபம்னு எழுந்துன்னு இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். உன் குடும்பம் பெருகும், உன் சந்ததி பெருகும், சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாகும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பெருக பண்ணுகிற தேவன் யோபை ஆசீர்வதித்து அவனுடைய வருமானத்தை, சொத்துக்களை பெருக பண்ணினதை போல உன்னுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார். கடன் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் தருவார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுக இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்க தாராளமாய் கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கடன் பிரச்சனை இல்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவார். சபை வளர்ந்து பெருகும். சபை பெருகணும். இந்த சபை இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்காய் பெருகணும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். பெருகணும் ஆண்டவரே. அதுக்காக ஜெபிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீங்க செயல்பட இந்த காரியம் நடக்கும்.
இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி முதலாவது சந்ததியின் ஆசீர்வாதம். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். சகோதரி, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டிருக்கிறார். இந்த வருடம் உங்களுடைய சந்ததி பெருக பண்ணுவார் ஆண்டவர். இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிப்பார். சகோதரனே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததி பெருகும். உங்களுடைய கண்களால் அதை காண்பீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, என் சந்ததி ஆசீர்வதியும், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்து அருளும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதம், கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம், அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதாக, சந்ததி பெருகுவதாக. சந்ததியின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சத்துருவின் வல்லமைகள் விலகுவதாக. கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்வீராக. இந்த வருடம் அந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த தடைகள் விலகட்டும், அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வருமானத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை நீர் கொடுக்கணும். வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானத்துக்கு வழி உண்டாகணும். அவருடைய வருமானம் பெருகணும், வியாபாரம் பெருகணும், நிலத்தின் ஆசீர்வாதங்கள் பெருகணும். இனி கடன் வாங்குகிறவர்களாக அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. வேறு வருமானத்துக்கு வழி உண்டாக்குவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறப்பீராக. தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு தொழிலுக்கான வழிகளை திறப்பீராக. தொழிலிலே காணப்படுகிற நஷ்டங்களை மாற்றுவீராக. வருமானத்தை ஆசீர்வதியும், வருமானத்தை பெருக பண்ணும். ஆண்டவர் சொன்னார், நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பாய். இந்த 2025ஆம் வருடம் கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை. நீங்கள் கடன் கொடுக்கும்படி ஆசீர்வாதம் பெறுகிற வருடம். இந்த நாளில் என் வாழ்க்கையில் கடன் 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 பிரச்சனை இருக்குது. அதிலிருந்து பூரணமான ஒரு விடுதலை வேணும். கடன் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இனி கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தரணும். அப்படி விரும்புகிறவங்க, அப்படி சொல்கிறவங்க வலதுகரம் உயர்த்தங்க. கண்களை மூடி வலதுகரம் உயர்த்தங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை, இனி கடன் வாங்க மாட்டேன், இனி கடன் வாங்க மாட்டேன். என்ன தேவை வந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், உம்மிடத்தில் வந்து கேட்பேன். நாங்கள் குடும்பமாக உபவாசம் பண்ணுவோம், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். அப்படியே தசம பாகத்தை ஆண்டவரே பண்டக சாலையிலே கொண்டு வருவோம். தசம பாகத்தின் மூலம் சபை ஊழியங்களை தாங்குவோம். ஆண்டவரே, மிஷனரி ஊழியங்களை தாங்குவோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட உதவி செய்வோம். இனி தசம பாகத்தில் ஏமாற்றுவது இல்லை. கொடுக்க வேண்டிய அளவு நான் கொடுப்பேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. இனி கடன் வாங்க மாட்டேன். கொடுக்க வேண்டிய அளவு உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட கொடுப்பேன். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனை என்கிற கண்ணியிலிருந்து விடுதலை உண்டாவதாக. பொல்லாத சத்துருவை நான் கடிந்து கொள்ளுகிறேன். வறுமையை கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிற ஆவி விலகுவதாக. கடன் நெருக்கத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. இனி அவருடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகட்டும். வருமானத்திலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். அப்படியே எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி சபை ஆசீர்வதியும். சபையை பெருக பண்ணும், ஆத்துமாக்களை பெருக பண்ணும். எல்லாரும் ஜெபிக்கணுங்க. சபை இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கா பெருகணும். ஆத்துமாக்கள் வேணும். ஆண்டவரே, ஆத்துமாக்கள் திரளாக எங்களுக்கு வேண்டும்.
இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும். சபை பெருகணும், சபை வளர்ந்து பெருகணும். புதிய புதிய ஆத்துமாக்கள் குடும்பமா ரட்சிக்கப்பட்டு வரணும். தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் எல்லாம் தொழுவத்துக்குள்ள வரணும். இயேசுவின் நாமத்தினாலே சபையை பெருக பண்ணுவீராக, வளர்ந்து பெருகுவதாக. ஆண்டவர், மந்தை பெருகுவதை போல சபை பெருகும் என்று வாக்கு கொடுக்கிறார். மந்தை பெருகுவதை போல இந்த சபை பெருகும். திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். அறிந்திராத ஜனங்கள் எல்லாம் வருவார்கள். இந்த இடத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஜனங்கள் இயேசுவை காண்பார்கள், அவருடைய வல்லமையை காண்பார்கள். இயேசு எங்கிருக்கிறார் என்று அறியாத மக்களை சொல்லுவார்கள். இயேசுவனிடத்தில் போனால் அற்புதம் நடக்கும் என்று இந்த இடத்தை தேடி வருவார்கள். அந்த அற்புதம் நடப்பதாக, அந்த வல்லமை வெளிப்படுவதாக, இந்த இடத்தில் அதிசயங்கள் நடப்பதாக, ஜனங்கள் இயேசுவை காண்பார்களாக. தினந்தோறு ஆத்துமாக்கள் வரணும் ஆண்டவரே, தினந்தோறு அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. சபை வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் நிறைவேறணும்ப்பா, நிறைவேறணும். கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். அப்படியே கரமயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணின இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களையும் நிரம்பி வழியும்படி தந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். சந்ததி பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும், வருமானம் பெருகட்டும். ஆண்டவரை ஆசீர்வதித்து வருமானத்தை பெருக பண்ணும். சபை வளர்ந்து பெருகட்டும். திரளான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாரும். நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். தகப்பனே, இந்த இடத்தில் உம்முடைய பாதபடியில் தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசித்து அற்புதம் செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி 2 முறை உங்களுக்கு கரு சிதைவு ஏற்பட்டு விட்டது. அதனால் ரொம்ப மனம் உடைந்து மனவேதனையோடு வந்தீர்கள். மறுபடியும் கர்ப்பம் தரிக்குமா, குழந்தை உண்டாகுமா என்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தருவேன். இழந்து போனதை உனக்கு திரும்ப தருவேன். வெட்கத்திற்கு பதிலாய் 2 தனியான ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் உடைய வேதனையின் ஜெபத்தை கேட்டார், உனக்கு பதில் தந்து விட்டார். ஒரு சகோதரன், உன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இல்லாததுனால சந்ததி ஆசீர்வதி நீ பல நாட்களாய் ஜெபித்து வர்றீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இந்த ஆண்டிலே காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இந்த ஆண்டிலே நீ காண்பாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது நிறைவேறுவதை காண்பீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அநேகர் இனி கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்க. சில தீர்மானம் கர்த்தருக்குள்ள எடுத்திருக்கிறதுனால பலர் விடுதலையாக்கப்பட போறீங்க. இந்த வருடத்தோடு கடன் பிரச்சனை மாற போகிறது. இனி கடன் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உண்டாக போகிறார். அந்த ஆசீர்வாதம் உண்டாக போகிறார். ஒரு சகோதரன் கடனை திருப்பி கொடுக்கவும் முடியல. வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய போராட்டம். இந்த அவமான நிந்தைக்கு நடுவில் செத்து போனால் பரவாயில்ல, அடிக்கடி மரண போராட்டம், தற்கொலை எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பொல்லாத ஆவி, தற்கொலை தோண்டுகிற ஆவி. கடன் அடைக்க முடியாது, நீ செத்து போயிருன்னு பேசுகிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மகனே, நான் பரலோகத்தின் என் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை அர்ப்பணித்தபடியால் ஆசீர்வதிப்பேன். கடன் இல்லாத வாழ்க்கை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவிகள் வரும், ஒத்தாசை வரும். அந்த கடன் பிரச்சனை நான் மாற்றுவேன் என்று ஒருத்தர் வாக்கு கொடுக்கிறார். சந்தோஷமா போங்க, அற்புதம் நடப்பதை காண்பீர்கள். ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி, நீங்கள் முடிந்த ஊழியம் செய்கிறீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்கிறீங்க. ஆனால் கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள், அவமானப்படுத்துகிறாங்க. அதனால் சில சமயம் மனம் உடைந்து ஊரை விட்டே ஓடி போயிடலாமான்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், மகளே, நீ உன் வழிகளை சீர்படுத்தி
என் சித்தத்திற்கு உன்னை அர்ப்பணிக்க இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தபடியால் அந்த கடன் பிரச்சனை நீங்கும். நீ கடன் கொடுக்கிறபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது ஒரு அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நீ சொன்னீரோ அதை சொல்ல கிருபை கொடுத்தீர். அதற்காக ஜெபிக்க கிருபை கொடுத்தீர். இந்த நாள் முதல் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாவதாக. நீர் வாக்கு கொடுத்தபடி பெருக பண்ணுவீராக. ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை சாட்சியாக நிறுத்தும். அற்புதங்களை காணட்டும். சபை நீர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.